கௌரி, பேப்பர்ஸ் எல்லாம் சரியா இருக்கு? எல்லாம் சரியா இருக்கு. ரெண்டு பேரும் வாங்கடா, கையெழுத்து போடுங்க. சொன்னலடா, இந்த தடவை உங்க ரெண்டு பேரோட சேர்த்து சத்யாவோட பேர்லயும் 7 எடுக்க போறேன். இந்தாங்க, இதெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் கொஞ்சம் ஒதுங்கிக்க போறேன். ஒதுங்கிக்க போறீங்களா? என்ன அண்ணன் எப்படி சொல்றாரு? அது இல்லடா, தங்கச்சிக்கு பரமக்குடியில் இருந்த வந்த மாப்பிள்ளைய நாம பிக்ஸ் பண்ணணும். அப்பாவோட தவசம் முடிஞ்சதும் கல்யாணம் வச்சுக்கலாம். அப்புறம் அம்மாவும் தங்கச்சியும் என் கூட வந்துருவாங்க எஸ்டேட்டுக்கு. குடும்ப பொறுப்பெல்லாம் கௌரி தான். அப்ப நீங்க எங்களை விட்டு ஒரேடியா போறேன்னு சொல்றீங்களா? போகலடா, மாசத்துல பாதி நாள் உங்க கூட, மீதி நாள் எஸ்டேட்ல. அப்ப நான் சொன்னல, நீங்க இங்க இந்த வீட்டுல ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா வாழணும். என்ன சொல்றீங்க? வாங்கடா, வந்து கையெழுத்து போடுங்க. வேண்டாண்ண, இது வரைக்கும் நாங்க உங்களை எதுக்கும் எதிர்த்து பேசினதில்லை. ஆனா புது கம்பெனியோட விஷயங்களை சத்யா கிட்டே ஒப்படைச்சிருக்க. அவன் பாத்துக்குவான் இல்லையாடா? அவனுக்கு தான் இந்த பேரு புகழ்ங்கிற ஆசையெல்லாம் இருக்கு. அப்ப நீங்க ரெண்டு பேரும் உங்க கூடவே வந்துடுறோம். என்னடா? நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு நல்லா இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இனிமே அப்படி வேண்டாம். ஆமாண்டா, நீங்க இது வரைக்கும் எதுவும் கேட்டதில்லை. அவனுக்குன்னு ஒரு குடும்பம், அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் தேவை. அதனால்தான் நான் இதெல்லாம் எதுக்கு அழுவுற? ஒண்ணும் இல்லைங்க, சும்மா நினைச்சு பார்த்தேன். எங்க அம்மாவோட முந்தாரியை நான் பிடிச்சுக்கிட்டேன். வயிற்று பசியோட அன்னதான கூடத்துல எனக்கு முன்னாடி உட்கார வந்தேன். நீங்க அப்பாவோட பரல பிடிச்சுக்கிட்டு அங்க பரிமாற வந்தீங்க. கூட்டத்துல இருந்தா அப்பாவும் அம்மாவும் இல்லாத அனாதையா இருந்தாலும் உங்க கூடயே நடந்து வந்தப்போ ஒரு கூட பிறந்த உணர்வு இவனுக்கு இருந்துச்சு இல்லையடா? படசெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? மறக்க முடியலங்க. ஒரு நாள் பிளாட்பாரத்துல நான் கண் விழிச்சு பார்த்தப்போ இதோ இப்படி பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க எங்க அம்மா. ஆஸ்மா நோயால தவிச்சாங்க. பயந்து போய் நானும் கண் மூடி தூங்கிட்டு இருந்தேன். காலையில பார்க்கும்போது கட்டி பிடிச்சிட்டு இருந்த எங்க அம்மாவோட ஐஸ் கட்டி மாதிரி இருந்துச்சு. அதே கடந்த அந்த பணத்தை யாரோ வந்து தூக்கிட்டு போனாங்க. நான் தனியா நின்றுகிட்டு அன்னைக்கு அறிவுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு வழிதான். எந்த நேரத்துல வந்தாலும் வயிறு நிறைய சோறு போடுற இந்த வீட்டு வாசலுக்கான வழி. அன்னதான கூடத்துக்கு வந்து நான் அழுதுகிட்டு இருந்தப்போ ஓடி வந்தது நீங்க தான். அழாதரான்னு சொல்லி எனக்கு ஒரு விளையாட்டு பொம்மையை தந்தீங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னை வரைக்கும் நாங்க உங்களையே தான் சுத்தி வர்றோம். தெரிஞ்சிருச்சு, எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுண்ணே. எல்லாத்தையும் எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க மட்டும் போறீங்கன்னா என்ன இவன் கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லிட்டு நாங்க குழந்தை குட்டியோட வாழணும்னு நீங்க தனியா பழி வாங்க போறீங்கன்னு தானே அர்த்தம். அன்னைக்கு நீங்க காங்கிங் குரூப் சொன்னீங்கல்ல, செஞ்ச குற்றத்துக்கு இந்த சார்லஸ் கோர்ட்டு தான் தண்டனை கொடுக்குங்க. அதை நிறைவேற்றுறதுக்கு தான் இப்ப நீங்க போறீங்க இல்ல? முடியாதுன்னு அப்பாவை கொன்னவனை பழி வாங்கும் போது நாங்களும் உங்க கூட வருவோம். கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருப்போம். நானும் இதை இவனும். சிகரெட் கொடுறா.
தேடி பிடிங்க. அவனை கூப்பிட்டு கையெழுத்து போட சொல்லணும். சரி. அப்புறம் ஏலம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். நான் அவனை கூட்டிட்டு வரேன். ஹுசைன், அவன் இல்லைன்னு பரவாயில்ல, நீ போய் உடனே வந்துரு. சரிங்க. நீ எது கழுவுற? என்னடா? சும்மா சும்மாண்ணே. எடுத்து விட்டுணும். என்ன பரதேசி! கட்டி கொடுத்த தங்கச்சி வரதட்சணை கடனை கொடுக்க முடியாம நரமாச கர்ப்பத்தோட தற்கொலை பண்ணிக்க போராடு நீ கதறி கதறி அழும்போது ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம பின்னாடி வந்தவன்டா இந்த சார்லஸ். ஆனா நீ சொல்லுடா, என் ஹுசைன் எங்க இருக்கான்னு சொல்லு. என் சொத்து முழுக்க உன் பேர்ல எழுதி வைக்கிறேன்டா. அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்லுடா, சொல்லுடா, நன்றி கட்ட நாயே. சொல்லு, சொல்லு. எனக்கு தெரியும் ஹுசைன், உனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் இந்த சார்லஸ் வீட்டுல சோறு தின்னவன் நீ. அந்த நன்றி விசுவாசத்துக்காகவா உன் உயிரையும் விட துணிஞ்சிட்ட? சொல்லா. உனக்கு தானே தெரியும் மதுக்கடை ஏலத்திற்கு என்னென்ன பிளான் பண்ணிருக்காங்க. உண்மையை சொல்லல உன்னை அடிச்சே கொண்டுடுவேன். வாயை திறந்து சொல்றான். இவ்வளவு காலம் சார்லஸ் பின்னால சுத்தினதுக்கு இவனுக்கு கிடைச்ச பரிச பாத்தியா? பாவம். டேய், பாதி சத்தியம் சொல்லிட்டான், மீதி இருக்கிறத நீ சொல்லுடா என் பத்து தங்கமே. இதான்டா இவங்கிட்ட இருக்கிற கெட்ட குணம். சார்லஸ பத்தி எல்லா விஷயமும் இவனுக்கு தெரியும். ஆனா இவ்வளவு அடி வாங்கி வாயை திறக்கிறன பத்தியா? சொல்றா, சொல்லல உன் பணத்தை கூட சார்லஸ் கிட்ட கொடுக்க மாட்டேன். சொல்றா, உனக்கு உயிர் வேணுமா இல்ல சார்லஸ் வேணுமா? சொல்றா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு லட்சங்கள் வேணும், எவ்வளவு லட்சம் வேணும் தர சொல்றா. சொல்லு. உன் படல உயிர் வேண்டா. அண்ணே,
துப்பாக்கி என் கைக்கு வரும் சொன்னல வந்துருச்சா? நான் தாண்டா உங்க அப்பா கொண்டவன். கத்தியால ஒரே குத்துல முதல குத்துன உருவி போகல, மறுபடியும் உருவி குத்துன. இந்த கைதாண்டா உங்க அப்பனை கொன்னுச்சு. இதே கைதாண்டா இப்ப உன்னையும் கொல்ல போகுது. பாரு, உங்க அப்பன் போன இடத்துக்கு உன்னையும் நான் அனுப்ப போறேன்டா. ஆமாடா, காப்பாத்த. எங்க அப்பாவை கத்தியால குத்துனது நீதான தெரிஞ்சிருந்தோம் உன்னை கொல்லாம விட்டதுக்கு காரணம் இன்னும் இந்த சார்லஸ் மனசுல மனிதாபிமானம் இருக்குங்கிறதுனாலதான். ஆனா இப்ப உனக்கு கிடைச்ச இந்த தண்டனை இருக்கே, அது நீயா தேடிக்கிட்டது, நான் கொடுக்கலடா, அந்த ஆண்டவன் கொடுத்தது. அம்மா, ஆண்டவன் கிட்ட கேட்டு வாங்குற சாவ கேட்டு வாங்குறதுதான் உங்க தலைவிதி.